glue it. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ஜமைக்கன் ஜக் சிக்கன். ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. சிக்கன் செய்யறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்சர் ஜாரில் ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயம், பூண்டு 1/4 கப், இஞ்சி 1/4 கப், லவங்கம், மிளகு, இது போனி பெப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தைம் 1 டீஸ்பூன், நட்மெக் 1/4 டீஸ்பூன், சினமன் பவுடர் 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன், லைம் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பவுடர் கொஞ்சமா, ஆலிவ் ஆயில் 1/4 கப், Worcestershire சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/4 கப், உப்பு. காரம் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவா மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி. இப்போ மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம் நம்ம. நான் இன்னைக்கு சிக்கன் ஒரு 3 LB எடுத்திருக்கோங்க. ஒரு 1.5 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். நடுவில் சிக்கனை நான் கீறி விட்டுருக்கேன், மசாலா நல்லா உள்ளே இறங்குறதுக்காக வேண்டி. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுடலாம். இந்த ஜெட் சிக்கனோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து வந்த மக்கள் ஜமைக்கன் காடுகளுக்கு நடுவில் கலந்துட்டதாகவும், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் தைனோஸ் கிட்ட இருந்து இந்த மக்கள் அதை கற்றுக்கிட்டதாகவும், ஜமைக்கன் காடுகளுக்கு நடுவில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஸ்பைசஸை வச்சு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டதாகவும், இவங்க இந்த ஸ்லோ குக்கிங் ஜெர்க் அப்படிங்கிறது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் ஸ்லோ குக்கிங்கில் கிடைக்கிற இறைச்சியை குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டதா சொல்லப்படுதுங்க. சமைக்கிறதுனால வர புகை மூட்டத்துல தப்பித்து வந்த மக்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிருங்கிறதுனால இவங்க குழி தோண்டி அதுக்குள்ள நெருப்பை மூட்டி சிக்கனை மூடி வச்சு சமைச்சதாகவும் சொல்றாங்க. இந்த ஜமைக்கன் சிக்கனை வந்து நம்ம கிரில் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நான் அவனில் பேக் பண்ணி தான் நான் சமைக்க போகிறேன். நாம் இதை நார்மலாக தவால போட்டோ இல்லை வானலில் போட்டோ செஞ்சு சாப்பிடும் போதும் நல்லா தாங்க இருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சிக்கனை நான் ஊற விட்டுட்டேன். மறாவது நாள் காலையில் எழுந்து தான் இதை நான் அவனில் போடுறேன். 425 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு அவன்லேருந்து எடுத்துட்டோங்க. ஜூஸியான ஸ்பைசியான ஜமைக்கன் ஜெக் சிக்கன் ரெடி ஆயாச்சு. ரெசிபி பேக்ரவுண்டோட ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம். Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye.